அல்லேலூயா. இன்றைய தின சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்நாளிலே நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டபடியே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திலே செய்கிற எல்லா பாவங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிகாரியாக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது அவர் நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம் அப்படின்னா ஆராதனை விட்டு வெளியே போகும்போது சுத்தமுள்ளவர்களாய் கடந்து போக வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அநேக பாவங்களை செய்திருப்போம், இந்த உலகத்தில் அநேக மீறுதல்களை செய்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்திருப்போம், நம்ம பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம், மனைவிக்கு பிரியமில்லாத காரியத்தை புருஷன் செய்திருக்கலாம், புருஷனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மனைவி செய்திருக்கலாம், நம்முடைய பாவம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்திருக்கலாம். ஆனால் நாம் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் நிச்சயமாக கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம்ம எல்லாரும் காலையில் குளிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா? இது சரீரத்துக்குரிய ஒரு சுத்திகரிப்பு. நம்ம எல்லாரும் சுத்தமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் குளிச்சுட்டு வரதான். நம்ம எல்லாரும் வேலைக்கு போகும்போது குளிச்சுட்டு தான் போவோம், அப்படி தானே? அலுவலர்களுக்கு காலையில் எழும்பி போகும்போது காலையில் குளிச்சுட்டு போவோம். இதெல்லாம் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில பாவத்தின் கிரியைகள் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் நம்மை அடிமையாக்குகிறது. இந்த அடிமைத்தனத்தின் பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நாம் சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு அநேக சுத்திகரிப்பு நிலையங்களை நம்ம பார்த்துருக்குறோம். கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து அதில் பெட்ரோலு, டீசலு, கெரசின், அப்புறம் தாறு, இன்னும் வேறு பலவிதமான ஆயில் எல்லாமா பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா? அதான் பாருங்க சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக சுத்திகரிப்பு நிலையங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பல சுத்திகரிப்பு நிலையங்களில் வேலை செய்கிறவர்களையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு ஒரு சுத்திகரிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே வருகிற சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் போது, நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது, நாம் பாவி என்று ஆண்டவரிடத்தில் உணரும் போது, நாம் பாவி என்று ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பாவின்னு முதல்ல ஒத்துக்கிடணும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம்,
இல்லைன்னா பொய் சொல்லி இருக்கலாம், மற்றவங்களை ஏமாற்றி இருக்கலாம், தவறான வழிகளிலே நாம் நடந்திருக்கலாம், பொல்லாத காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனா இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரியாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் அவரிடத்துல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு நம்ம சொல்லுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் பாவி, உமக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன், விக்கிரகங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், குறி கேட்க போகிறேன், இன்னும் நான் ஜாதகம் பார்க்க போகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது இல்லையா? ஜோசியம் பார்க்குறேன், இன்னும் நாள் பார்க்குறேன், ராசி பலன் பார்க்குறேன். ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு பிரியமில்லாதது, இவைகளெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு மன்னியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்ற, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். நாம் பாவத்தினாலே ஆண்டவரை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்தினாலே ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழுகிறவர்களாக இருப்போம். சர்ச்சுக்கெல்லாம் வர்றோம் உண்மைதான், ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் பாவத்தினாலே தொடர்பு இல்லாமல் இருக்கும், தொடர்பே இருக்காது. ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியமே இருக்காது. ஆண்டவரை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. பாவத்தின் பிள்ளைகள் அல்லது உலகத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக உலகத்துக்கு நேராய் பாவத்துக்கு நேராய் வாழ்கிறவர்களாய் காணப்படலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆகவேதான் உலகத்துக்கு நேராக பாவத்துக்கு நேராக வாழுகிறவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர்களுடைய போதனையினாலே நம்ம என்ன செய்யலை, சரியாக வளரல. அவங்க நல்ல போதனைகள்லாம் நம்ம கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்தோம், தட்டி விட்டோம் இல்லையா? நமக்கு வயது வர வர நமக்கு விருப்பமான வழிகளில் நடக்க ஆரம்பித்துட்டோம். இதான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு யாரையாவது கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் நம்ம சிஎம் விஜய் வராருன்னு சொல்லி பாருங்களா, லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அல்லேலூயா. இதை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகமானது பாவத்துக்கு பின்னால் இருக்கிறது, அல்லது சினிமாவுக்கு பின்னால், பாவத்துக்கு பின்னால், பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு பின்னால் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாளில் எம்ஜிஆர் வாராருன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், சிவாஜி கணேசன் வாராருன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இன்றைக்கி நம்முடைய சிஎம் அது பாருங்கள், விஜய் அவர் வாராருன்னு சொன்னால் ஒரு கூட்டம் இருக்கும். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டம் கூடுறவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பின்னாலே இல்லை, உலகத்துக்கு பின்னாலும் உலகத்தின் பாவங்களுக்கு பின்னாலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்கள போய் நீங்கள் சர்ச்சுக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்மள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைத்தியக்கார கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே நிறைந்திருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அவங்களுக்கு எப்படி தோணுது நம்ம பார்த்தா? பைத்தியமாக தோன்றுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உலகமானது சுய ஞானத்தினாலே நிறைந்திருக்கையில். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. அதனால நம்முடைய சுய ஞானம் ஆண்டவருடைய அருகாமையிலே நிற்பதை தடுக்கிறது. நம்முடைய சுய ஞானம் சத்தியத்தின் பாதையிலே நடக்க நாம் முடியாதபடிக்கு நம்மை தடுமாற பண்ணுகிறது. நம்முடைய சுய ஞானம் ஆண்டவருடைய வழியிலே செம்மையாய் போகாதபடிக்கு தடை பண்ணுகிறது. நம்முடைய சுய ஞானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சுய ஞானம் நரகத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மரணம் என்று சொன்னால் நரகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அப்ப நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நரக வழியாய் இருக்கிறது, அது மரண வழியாய் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. அல்லேலூயா. சோதோம் பட்டணம் ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த ஜனங்களுடைய பாவம் கொடியதாய் இருந்தது. எல்லாருடைய பாவம் கொடியதாய் இருந்தது. சோதோம் பட்டணத்தினுடைய மக்கள் பாவத்தினாலே நிரம்பினவர்களாய் காணப்பட்டார்கள். பாவத்தினாலே அழிந்து கொண்டிருந்தார்கள். பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் அங்கே நீதிமானாகிய லோத்தும் அவனுடைய குடும்பம் அங்கே இருந்தது. தேவன் உடனே ஒரு தூதனை அனுப்பி அந்த நீதிமானாகிய லோத்தையும் லோத்தனுடைய குமாரத்திகள் 2 பேர், லோத்தனுடைய மனைவி எல்லாரையும் கையை பிடிச்சு இழுத்து வேகமாக வெளியே கொண்டு போய் அவங்களை வெளியே கொண்டு விட்ட பிறகு ஆண்டவர் அந்த சோதோம் பட்டணத்தை அழித்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்பொழுது இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த தேவதூர் கேட்குறாங்க, உனக்கு வேண்டியவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா? இருந்தால் அவங்களையும் சீக்கிரமாக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த லோத் என்ன பண்ணான்னா, தன்னுடைய 2 பெண் மக்களுக்கும் நியமித்திருந்த, திருமணத்திற்காக நியமித்திருந்த அந்த 2 மருமகன்களையும் போய் பார்த்து சொல்கிறாரு, நாளைக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் இந்த சோதோம் பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு, அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க. இந்த லோத்து சொன்னது அந்த மருமக்களுடைய பார்வையில் பரியாசமாக இருந்தது. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? பரியாசமாக இருந்தது. அதனால் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிழக்கு வெளுத்த போது, அடுத்த நாள் இரவு போய் சூரியன் உதிக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தை அக்கினி இறங்க பண்ணி அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். இது சரித்திரபூர்வமான உண்மைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கும் லோத்தனுடைய மனைவியினுடைய சிலை, அவள் உப்புத்தூணான அவளுடைய சிலை அங்கே இருக்கிறதே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. போகிறவங்க இன்னைக்கும் பார்த்துட்டு வராங்க. சரித்திரபூர்வமான உண்மை. அப்போ லோத்தனுடைய அந்த 2 மருமக்களுக்கும் அது பைத்தியமாய் தோன்றுகிறது, பரியாசமாய் தோன்றுகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேத வசனம் இன்றைக்கு பைத்தியமாய் தோன்றுகிறவர்கள் உண்டு, வேத வசனத்தை அங்கீகரிக்காதவர்கள் உண்டு. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ நல்லா படித்த ஒரு மனுஷன் என்கிட்ட ரொம்ப பேசுகிற, ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து, நான் இந்த இடத்துல கன்வென்ஷனுக்கு போகிறேன், நீங்கள் என் கூட வாருங்க, உங்களை நான் காரில் கூட்டிகிட்டு போயிட்டேன், கார்லேயே உங்களை வீட்டில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அவருக்கு ஒரு குறைவு மாதிரி, ஒரு பரியாசம் மாதிரி, இதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அல்லேலூயா. இது எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறது, எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொன்னார். சுய ஞானம் எப்படி இருக்கிறது? சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கையில், ரொம்ப ஞானமுள்ள மனுஷன்தான் அவர். சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. என்னை கேட்டுன்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய சொத்தாய் பிரகாசிக்க வேண்டுமானால், நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். வீட்டுக்கு போய் முழங்கார் படிட்டு உங்கள் அறையில் போய் அறைக்கதவை மூடி, ஆண்டவரே பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் யாருக்கு விரோதமாக எழும்பினது உண்டானாலும் என்னை ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே கதறி அழுது செபிப்போமேயானால் ஆண்டவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பாதத்திலே கதறி செபிப்போமேயானால் உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சாதா கிறிஸ்தவங்க சொன்னாங்க, ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன ரட்சிப்புன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்னா, ரட்சிப்புன்னு சொன்னால் காப்பாற்றப்படுதல், ரட்சிப்புன்னு சொன்னால் விடுவிக்கப்படுதல். ஒருத்தன் ஒரு பாழான கிணத்துக்குள்ளே இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோமே, அவனை காப்பாற்ற யாரும் இல்லாமல் இருந்தால்
அவனுக்கு உதவி தேவைப்படும், இங்கிருந்து யாராவது ஒருவர் கயரோ ஏதாவது போட்டு கொடுத்து அப்படியே தூக்கி வெளியில கொண்டுருவாங்க இல்லையா, அப்போது அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இல்லைன்னா அந்த குழியிலே இருந்து உணவு தண்ணி இல்லாம அங்கேயே அவன் மரித்து போவான். அவன் மரித்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அதிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது. இப்படியே பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது அல்லேலூயா, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ரட்சித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். நமக்கு இங்கே நம்ம சர்ச்சில் இந்த ஊழியர் கூட்டம் நடக்கும் இல்லையா, வார ஊழியக்காரங்கள்லாம் பெரிய பெரிய போதர்கள் பல இடங்களில் சபைகளை வைத்து ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறவங்க. அவங்க எல்லாருடைய பின்னணி அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால், குடிகாரனாக இருந்தான், ரவுடியாக இருந்தான், அடிக்கிறவனாக இருந்தான், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளில் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை சந்தித்தார். நாங்கள் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது அவருடைய சுருக்கமான சாட்சி. எல்லாருடைய பின்னணியும் இதுதான் இருக்கு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நம்மை தொடும்போது நாம் விடுவிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை தொடும்போது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்மை தொடும்படியாக நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால சம்பவங்களை ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். நான் இந்த உலகத்தின் பிள்ளையாய் இருக்கிறதை விட, நான் பாவத்தின் பிள்ளையாய் இருக்கிறதை விட, இந்த உலகத்தின் பாவத்திலே நிறைந்தவனாய் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனாய் இருக்கிறதை விட நான் உம்முடைய பிள்ளையாய் இருப்பது மேல். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். அப்படி இந்த ரட்சிக்கப்படாமல் ஊழியம் செய்கிறவங்க கூட உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம ஃபாதர் பக்மன்ஸ் தான். அவர் சொன்னார், ஆரம்ப நாட்களில் நான் ரட்சிப்பு இல்லாமல் ஊழியம் செய்துட்டு இருந்தேன், பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு அப்போ இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஆண்டவர் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அழும்போது, ஆண்டவரே, நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன், ஆண்டவரே, நான் ஒரு பொய்க்காரனாக இருந்தேன், ஆண்டவரே, மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாக இருந்தேன், கெட்ட வார்த்தை பேசுகிறவளாக இருந்தேன், தூஷணமான காரியங்களை செய்கிறவளாக இருக்கிறேன், பலவிதமான பாவத்தின் இச்சைகளிலே இழுப்புண்டு பாவமான கிரியைகளை செய்கிறவளாக இருந்தேன் இல்லையா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு. அதை எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே, என்னை மன்னி அப்படின்னு கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அமைதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கையாக இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் எனக்கு இந்த வேதனைகள்? ஏன் இந்த கொடுமைகள்? ஏன் இவைகளை நான் அனுபவிக்க வேண்டும்? ஏன் இன்னும் நான் தாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இன்னும் என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை? ஏன் ஒருவரை என் பக்கமாய் கடந்து வர விரும்புகிறதில்லை அப்படின்னு நம்ம கேட்கிற ஒரு நபராக இருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு பாவம் செய்கிறவனாக இருந்தேன், சிறு வயது முதற்கொண்டு உமக்கு பிரியமில்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னாரு, பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். குடிக்கிறவன் குடிக்க அடிமையாக இருக்கிறான். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் கெட்ட வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிறான். அடுத்தவனுடைய எல்லைக்கல்ல பிடுங்கி மாத்துறவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் முன்னாலெல்லாம் நம்ம பார்ப்போம்னா நம்முடைய இந்தியா அடிமையாக இருந்தது, வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தார். லண்டன் பாருங்க, இங்கிலாந்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அவங்க நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அடிமைத்தனத்தை மாற்றி நமக்கு சுயாதீனத்தை கொடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிற சொந்த அரசாங்கத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அரசாங்கத்தில் நிறைய குறைபாடு,
எடுக்கிறதுல நிறைய குறைபாடு. அதுக்கெல்லாம் நான் இப்போ போகலை, அதில் விவரிக்க போகல. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லும்போது நான் அடிமை இல்லை, நான் சுயாதீனன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் இங்கே தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை தவிர வேறு வழியே இல்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை தவிர, அவருடைய இரத்தத்தை தவிர வேறு வழி இல்லை. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குமாரனாகிய, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜேம்ஸ் சிம்சன் என்கிற ஒரு விஞ்ஞானி குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை கண்டுபிடித்தார். முன்னால் எல்லாம் பெரிய பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதில்ல, கையும் காலையும் கட்டி வச்சுட்டு சின்ன சின்ன ஆப்ரேஷனாக பண்ணி வந்தாங்க. அன்னைக்கு மருத்துவத்துறையில் நம்ம அந்த அளவுக்கு தான் உலகம் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஜேம்ஸ் சிம்சன் என்கிற விஞ்ஞானி சிந்திக்க ஆரம்பித்தார். பைபிளில் சொல்லியிருக்கு, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து மனுஷியாக்கி ஆதாமுக்கு ஒரு மனைவியாக கொடுத்தார். அப்போ உடனே இந்த விஞ்ஞானி நினைச்சாரு, அயர்ந்த நித்திரையில் ஆண்டவருக்கு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விலா எலும்பில் ஒன்றை எடுக்க முடியுமானால் நமக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணினா நல்ல ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக அவர் கண்டுபிடித்ததான் குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்து. அல்லேலூயா. அந்த விஞ்ஞானி சொன்னார், ஜேம்ஸ் சிம்சன், நான் குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை கண்டுபிடித்ததில் இருக்கிற சந்தோஷத்தை விட வேறு ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த கண்டுபிடிப்பு என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மனுக்குலத்தின் பாவத்திற்கு மீட்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். அந்த கண்டுபிடிப்பினாலே இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பு எதை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர் மீட்கப்பட்டவராயிருந்தார். நம்ம கூட பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் பக்கமாக வரும்போது, நாம் அவருடைய பிள்ளையாக மாறும்போது ஆயிரம் ஆயிரம் மக்கள் நமக்கு அருகாமையிலே கடந்து வருகிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். அல்லேலூயா. சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், நாம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், நாம் பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், இப்ப நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் ஞானஸ்நானத்துக்கு தகுதி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுவரை ஞானஸ்நானம் கேட்டால் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தகுதி என்னன்னா இதுதான், நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து எப்போ நம்ம அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோமோ, ஆண்டவரினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாருங்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் மாற்றி, எல்லா கவலைகளையும் மாற்றி, எல்லா பாரங்களையும் அப்புறப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்மை எல்லா அநியாயத்தையும் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்ற விசுவாசிகள் சிலர்களை நினைக்கலாம், இன்னைக்கு பிரசங்கம் முழுவதும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் தேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடாது. நாமும் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. நாமும் நம்முடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய குற்றங்களை ஆண்டவரிடத்தில் உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாடு எங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கு பாருங்க, விசுவாச வாழ்க்கை எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாஸ்டருக்கு மகன் குடிகாரனாக இருக்கிறான், பயங்கர குடிகாரன். பாஸ்டருக்கு மகன் விபச்சாரக்காரனாக இருக்கிறான். உலகத்திலே நாம் காண்பதை அநேக காரியங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமேயானால் அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்ம ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அல்லேலூயா. இனி நமக்கு அடிமைத்தனம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுறபடினால பாவத்திலிருந்து
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, அப்ப பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அந்த காலத்தில் நோவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த நோவா இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ கொப்பேரி மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் உன்னை மட்டும் நீதிமானாக கண்டதுனால உன் குடும்பத்தையும் உன்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். நோவா இந்த பேழையை பாருங்க உண்டு பண்ணி வெகு காலம் ஆண்டவரை குறித்து அறிவித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வாருங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோவா பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். 2 பேதுருவில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் பூமி சீர்கட்டு போயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் பாவம் மிகவும் கொடுமையாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் கொடுமையினால் இந்த உலகம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட அங்கங்கே கொடுமை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும். உலகம் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகமானது சீர்கட்டு இருக்கும்போது தேவன் நோவாவை பாருங்க கூப்பிட்டு அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி பூமியில் சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றும்படியாக பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நோவா அந்த பேழையை திறந்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள அந்த லோத்தனுடைய மருமக்களுக்கு எவ்வளவு பரியாசமாக இருந்ததோ அப்படியே நோவாவுடைய அழைப்பும் பரியாசமாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டா நம்ம பிள்ளைங்க வர்றதில்லை ஆண்டவரை தேடி. நம்ம கூப்பிட்டா நம்முடைய உறவினர்கள் வருகிறதில்ல. நம்ம கூப்பிட்டா நம்முடைய இனஜனத்தார் வருகிறதில்லை. அவர்கள் தங்களுக்கு பிரியமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழி மரணத்தின் வழியாக இருக்கிறது, இந்த வழி நரகத்தின் வழியாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நோவாவை பாருங்க பேழையை உண்டு பண்ணாரு. பேழையை உண்டு பண்ண உடனே கடைசியாக நோவாவையும் அந்த உலகத்தில் சில ஜீவ ஜந்துக்களை எல்லாத்தையும் இந்த பேழைக்குள்ளே வர சொல்லி ஆண்டவர் இந்த நோவாவுடைய பேழையினுடைய கதவை அடைத்து போட்டார். ஒரே கதவை வச்சு செய்ய சொன்னார். அதே போல அந்த பேழையினுடைய கதவை ஆண்டவர் அடைத்து போட்டார். அல்லேலூயா. இப்போ மழை வந்தது, வீடுகளெல்லாம் போயிடுச்சு. பேழையை நோக்கி ஜனங்கள் ஓடுறாங்க, தப்பித்து கொள்ள முடியல. நோவாவுக்கு இரக்கம் காட்ட முடியல. பேழையை ஒருவனும் பூட்டாதபடிக்கு ஒருவனும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவர் ஆகிய தேவன் அடைத்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாசல் அடைக்கப்படுகிற ஒரு காலம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தா கூட அது முடியாத ஒரு காலம் உண்டு. இப்பொழுதே நமக்கு ரட்சணிய நாளாக இருக்கிறது, இப்பொழுதே அனுக்கிரக நாளாக இருக்கிறது. இப்பொழுதே நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமே ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசல் அடைபட்டு போனது. நோவாவுடைய காலத்தில் இந்த வாசல் என்ன பண்ணுன்னா அடைபட்டு போனது. அடைபட்டு போனது யாரும் காப்பாற்ற முடியாது, எல்லாரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் இது உலக சரித்திரத்தினுடைய ஒரு நிகழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்ததான ஒரு சரித்திர நிகழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு. நோவாவுடைய குடும்பத்தாரும் ஆராத் மலையில் போய் அங்கே பேழை தங்கித்து அங்கிருந்து அவர்கள் மீண்டுமாக பூமியிலே இறங்கி பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கொடுமைகள் சீர்கேடு, கொடுமைகள் பாவம் நம்மை அழிவுக்கு நேராக வழிநடத்தும். அது நம்முடைய வாழ்க்கையின் அழிவு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தின் அழிவு. அது நம்முடைய குடும்பத்தின் அழிவு மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லாமை, அது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத அநேக காரியங்களை உருவாக்குகிறது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுத்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க இந்த நோவாவுடைய காலத்தில் நோவாவுடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். நாம் இந்த உலகத்தின் அழிவு நின்று காப்பாற்றப்படும்படியாக, நாம் நரகத்திற்கு போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக, நாம் அவருடையவர்களாய் காணும்படியாக நம்மை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
வேணா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பதவி அமெரிக்கா ஜனாதிபதி பதவி. ஏன்னா அந்த பதவிக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் அந்த பெரிய பதவின்னு சொல்கிறாங்க. அந்த பதவியை உடையவனாக இருந்தாலும் சரி, உன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. நீ உன்னுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகுமானால் லாபம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. மரணம் என்கிற ஒன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவல்ல, மரணம் ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த ஆரம்பத்தின் வாழ்க்கை நாம் எங்கே கழிக்க போகிறோம்? இதுதான் நமக்கு கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆஸ்திக்காரனாகிய ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், என்னுடைய நிலம் நன்றாக விளைந்தது, என் களஞ்சியத்தை நான் பெரிதாக கட்டுவேன், என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து நீ சமாதானமாக இரு என்று அவன் சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் கேட்டார், மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமாயின் நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்று கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், நம்மிடத்திலேயும் கேள்வியை கேட்கிறார். நாம் மனம் போற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரியிலே நம் ஆத்மா நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமாயே நாம் எங்கே இருப்போம் என்பதுதான் கேள்வியாயிருக்கிறது. அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லின் பூவை போன்றது. மனிதனுடைய வாழ்க்கை காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடுகிற ஒரு பூவை போன்று புல்லை போன்று மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. காலையிலே இருக்கிற பனியை போல மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அது வெயில் ஏற ஏற ஒன்றுமில்லாமல் போகிறது போல மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் நீதிமொழியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, துன்மார்க்கனே அவன் அக்கிரமே பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டிருப்பான் என்று சொல்லியிருக்கு. வாசிங்கள் 5:22 வாசிங்கள். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், அவன் பாவ கயிறுகளினாலே கட்டப்படுவான். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறான் துன்மார்க்கன். ஆனா கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டுமானால் அவன் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தா எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. கொலைகாரனுக்கு ரட்சிப்பு உண்டு, கற்பழிப்புக்காரனுக்கு ரட்சிப்பு உண்டு. எப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்தை செய்கிறவனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொடியவனாக இருந்தாலும், இதோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்திலே வரும்போது ரட்சிப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை அல்ல, நம்மை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் சொல்றது போல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கு. நம்ம பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமா? நம்ம பாடியை பாருங்க, இந்த வாசற்படியை தாண்டி எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போகும்போது அது நம்ம கூடவே வந்துடும். யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அவன் எலும்புகள் அவனுடைய வாலை வயதின் பாவத்தினால் நிறைந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். யோபின் புத்தகம் 20:11. அவனுடைய பாவங்கள், அவனுடைய வால வயதின் பாவங்கள் அவனோட கூட, அவன் எலும்புகளுக்குள்ளே இருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். நம்ம எல்லாம் போனாலும் நம்முடைய எலும்பு அவ்வளோ சீக்கிரமாக, எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் அது இருக்கும், அது மண்ணோட படுத்துக்கொள்ளும். அவன் பாருங்க, நம்ம எல்லாரும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படியாக ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான தண்டனை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால் அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பகுதியை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். இனி நீங்க பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்தை நின்று உங்களை வழி நடத்துவார். வாசிங்கள் யோவான் 16, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உலகத்தை குறித்தும் என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவரோட பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா,
ஞானஸ்நானம் வேத எழுத்தின்படியான ஞானஸ்நானம். அல்லேலூயா. நமக்கு தெரியும் குழந்தை ஞானஸ்நானம் அஞ்ஞானிகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தெளிப்பு ஞானஸ்நானமும் அப்படியே அஞ்ஞானிகள்னா அறிவில்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆண்டவருடைய பாருங்க, ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் அப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் இறங்கினாரு, யோவானாலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்நானம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன ஞானஸ்நானம் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. கல்லறைக்காக, வேறு வேறு காரியங்களுக்காக ஞானஸ்நானம் எல்லாரும் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை சகல சத்தியத்தின் என்றும் வழி நடத்துகிறதா இருக்கிறது, சகல பாவத்தையும் கண்டித்து உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் அறிக்கையிடும் போது எல்லா பாவங்களுக்கு நீங்களாக்கி உங்களை கண்டித்து உணர்த்தி வழி நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்துன்னா நம்ம செய்கிறது தப்பு எது சரி எது அப்படின்னு தெரியும். அப்படித்தானே? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை போதிப்பார், நம்மை கண்டிப்பார், போகாதே அப்படின்னு சொல்லுவார், செய்யாதே அப்படின்னு சொல்லுவார். இதற்குத்தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன். அல்லேலூயா. ஆகவேதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நீதியாக இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும், தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் மேல் பொழிந்தருளும் என்று சொல்லி கேட்கும்போது ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளும் வேறு பாஷையின்படியே அவர்கள் பேச ஆரம்பித்ததை போல நாமும் பேசும்படியான கிரியைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்படியாக அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமே ஆனால் எல்லா நியாயத்துக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் நாம் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே என்னையும் உம்முடைய பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே. சிறிய வயதிலிருந்து ஆண்டவரே இந்நாள் வரையிலும் செய்த பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா, வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை அவர் ஒருவரே கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே கடந்து வருவோம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என்னை இலகுவாய் மாற்றும் ஆண்டவரே. இதோ நான் போகும்போதும் வரும்போது சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நடக்கும்போது சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நடக்கும்போதும் பாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை பாரமாய் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும்படியாக என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் சொல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், கலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடாடும் சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்வோம். ராஜா
கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நீராகணும், சரணாகவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நீராகணும், சரணாகவை சமமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.